पवित्र परमेश्वर प्रभु यीशु मसीह की नाम की महिमा हो। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். हालेलुया। அல்லேலூயா. आज परमेश्वर का पवित्र वचन का मैंने शीर्ष निकाला है सुसमाचार। நான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக சுவிசேஷம் அப்படிங்கிறத பற்றி தலைப்பு எடுத்திருக்கிறேன். हालेलुया। அல்லேலூயா. सुसमाचार क्या है சுவிசேஷம் அப்படின்னா என்னது? और सुसमाचार हमारे जीवन में किस प्रकार जरूरत है। சுவிசேஷ அந்த செய்தி நம்முடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் பயன்படுகிறது, ஆதாயமா இருக்கிறது. हालेलुया। அல்லேலூயா. देखिए, एक कंपनी अगर बड़ा होना है तो उसके बारे में, उसके वस्तुओं के बारे में मार्केटिंग होना बहुत जरूरी रहता है। ஒரு கம்பெனி வளரணும் அப்படின்னா அந்த கம்பெனில எடுக்கிற ப்ரொடக்ஷனை பற்றி நல்ல விவரமா மற்றவங்களுக்கு தெரியணும். हालेलुया। वैसे ही सुसमाचार मसीह को प्रकट करता है। அதே போலதான் சுவிசேஷம் இயேசுவானுடைய எல்லா குணங்களையுமே வெளிப்படுத்துகிறது. हालेलुया। और हर एक मसीह के ऊपर प्रभु ने ये जिम्मेदारी दी है। ஆண்டவர் இந்த சுவிசேஷ ஊழியத்தை எல்லாருக்குமே ஒரு பொறுப்பா கொடுத்திருக்கிறார். हालेलुया। हर एक के लिए। எல்லாருக்கும். हाँ, ऐसा नहीं कि मैं इसका योग्य नहीं, ऐसा कोई नहीं कह सकता। யாரும் சொல்ல முடியாது இந்த சுவிசேஷ ஊழியம் செய்யறதுக்கு நான் தகுதி இல்லைன்னு. वो हर एक मनुष्य जो यीशु को जानता है वो सुसमाचार सुनाना जरूरी है। ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசித்த எல்லாரும் அதை கண்டிப்பா அந்த சுவிசேஷ ஊழியம் செய்யணும். पढ़ेंगे वचन मार्क का सुसमाचार மார்க் எழுதின சுவிசேஷம் 16वां अध्याय 16வது அதிகாரம் 15 वचन। 15வது வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். और उसने उनसे कहा, तुम सारे जगत में जाकर सारे सृष्टि के लोगों को सुसमाचार प्रचार करो। हालेलुया। ये वचन के लिए प्रार्थना करेंगे। ஜெபம் பண்ணலாம். पवित्र परमेश्वर प्रभु यीशु मसीह आपको धन्यवाद करते हैं। பரிசுத்தமுள்ள இயேசுப்பா உங்க நன்றி சொல்லுகிறோம். परमेश्वर जो वचन पढ़ा हमने उसको परमेश्वर समझने के लिए, उसके अनुसार चलने के लिए अनुग्रह दीजिए। ஆண்டவரே இந்த வேளையில உம்முடைய வசனத்தை வாசித்தோம், அதை எங்களுக்கு விளங்கிக் கொள்ள உதவி செய்யும். हर दिन हमारे जीवन में प्रभु हम बहुत सारी बातों को सीखते हैं, நிறைய காரியங்களை நான் தினந்தோறும் படித்து கொண்டே தான் இருக்கிறோம். पर सुसमाचार परमेश्वर वो हमारे जीवन में अद्भुत तरीके से कार्य करने के लिए हम अपने आप को आपके हाथों में देते हैं। ஆனால் சுவிசேஷ செய்தி தினமும் என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய உதவி செய்யும். हाँ, आपने जो अच्छे काम मेरे लिए रखा है उसको हमें समझने के लिए अनुग्रह दीजिए। நீர் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மேன்மையான நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். प्रार्थना प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं। இயேசுவுடைய நாமத்திலே கேட்கிறோம். हालेलुया, आमीन। बहुत सारे समाचारों को हम सुनते हैं। நிறைய செய்திகளை நாம் கேட்கிறோம். अच्छे समाचार सुनते हैं, बुरे समाचार सुनते हैं। நல்ல செய்தி, சில நேரத்துல கெட்ட செய்தி கூட நான் கேள்விப்படுகிறோம். 30 साल पहले अच्छा संदेश हो या बुरा संदेश, पर वो सुनने के लिए जो देरी बहुत दिन के बाद हमारे कानों में आता था। ஒரு சில செய்தி முன்னால நல்ல செய்தியோ கெட்டதோ கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு நமக்கு வருகிறது. अगर कोई व्यक्ति गुजर गया गांव में तो उसको यहाँ के लोगों को पता करने के लिए लेटर टेलीग्राम भेजते थे तो 15-20 दिन लग जाता था, तब जाकर उनको वो उसका संदेश मिलता था। முதலாவது நம்ம ஊர்ல யாராவது இறந்துட்டா லெட்டர் மூலமா டெலிகிராம் மூலமா வர எப்படி 10-15 நாள் ஆயிரும். पर आज जो है क्षण भर में हमें बहुत सारे जो है खबर हमें मिल जाती है। ஆனா இன்றைக்கு பார்க்கும்போது ஒரு நொடியில எல்லாருக்கும் அந்த செய்தி போய் சேர்ந்துருது. वीडियो समेत जो है खबर मिल जाता है। இந்த வீடியோ மூலமா கூட தெரிய வருது. हालेलुया। तो हमारा मन जो है हमेशा जो है झटके जल्दी बहुत सारे झटके को सहता रहता है। நிறைய காரியங்களை ஒரு நொடி பொழுதுல கூட நம்ம நிறைய கேட்கிறோம். हालेलुया, हालेलुया। बहुत सारे संदेश हम भी सुनाते हैं, किसी को कोई अच्छा संदेश सुनाते हैं, बुरा संदेश सुनाते हैं। நாம் கூட நிறைய நேரத்துல நல்ல செய்தியை சிலருக்கு சொல்லுதோம், சிலருக்கு கெட்ட செய்தி கூட நம்ம சொல்லியிருக்கோம். पर मसीह के रूप में ஆனா கர்த்தருடைய அந்த ரூபத்தை பார்க்கும்போது अगर हम मसीह है तो हमें प्रभु ने एक बड़ा सा जो अद्भुत तोहफा दिया है, वो सुसमाचार का तोहफा। கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு பெரிய ஒரு காரியத்தை இரக்கமாக அதை ஒப்பு கொடுத்திருக்கிறார். हालेलुया। அல்லேலூயா. वो हमें एक अधिकार के रूप में प्रभु ने दिया, तुम ही जाके बताना है करके। அதை கட்டளையாக அதிகாரமா சொல்கிறார், நீ தான் அதை சொல்லணும். हालेलुया। जो मसीह को नहीं जानता वो उस सुसमाचार नहीं बता सकता है। ஆண்டவரை பற்றி தெரியாதவர்கள் அதை சொல்ல முடியாது. तो प्रभु ने हमें वो अधिकार दिया कि मेरे बारे में तू ही जाके बताना है करके। ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், என்னை பற்றி உனக்கு தெரியும், அதை நீ தான் சொல்லணும். सुसमाचार का क्या सामर्थ्य है?
சுவிசேஷத்துல என்ன பலன் இருக்கிறது? हालेलुया। सुसमाचार जो है पाताल जाने वाले व्यक्ति को स्वर्ग के मार्ग की ओर ले चले जाता है। பரலோகத்துக்கு நேராக நடத்துகிறது. हालेलुया। उतना सामर्थ्य सुसमाचार में है। அவ்வளவு ஒரு பெரிய வல்லமை சுவிசேஷ செய்தியில இருக்கிறது. हम यीशु मसीह के प्रचार के समय में देखेंगे वो सुसमाचार सुनाता हुआ ही दिखाई दिया। ஆண்டவர் இயேசுவானவருடைய ஊழிய காலத்தில் முழுவதுமே அந்த சுவிசேஷத்தையா ஊழியத்தை தான் அவர் செய்தார். हालेलुया। एक वचन पढ़ेंगे रोम के किताब में ரோமருக்கு எழுதின நிருபம் 10वां अध्याय 10வது அதிகாரம் 14 वचन। 14வது வசனம். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். फिर जिस पर उन्होंने विश्वास नहीं किया वे उसका नाम कैसा ले और उसके विषय सुना नहीं पर उस पर कैसे विश्वास करे और प्रचारक बिना कैसे सुने। 14. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? हालेलुया। देखिए उस पर विश्वास करने के लिए उनको पहला उनके बारे में बताना जरूरी है। சுவிசேஷ ஊழியம் செய்வதற்கு அல்லது விசுவாசிப்பதற்கு அவரை பற்றி நிறைய காரியம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். हालेलुया। देखिए हमें प्रभु ने मसीह के बारे में बताने के लिए दुनिया में रखा है। இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணுவதற்கு சொல்லுவதற்கு தான் உலகத்துல தேவன் நம்ம हाँ, வைத்திருக்கிறார். सुसमाचार का मतलब ऐसा नहीं है कि हमें बाहर निकल कर जो है सबके और जाकर बताना, वो भी करना है। நாம் வெளியே போய் எல்லாருக்கும் மத்தியில நின்று செய்த பிரசங்கம் அதுவும் தேவைதான். पर सबसे अहम सुसमाचार कहाँ पे शुरू होता है? ஆனா உண்மையான ஒரு சுவிசேஷ அந்த ஊழியம் எங்க ஆரம்பிக்கிறது? जब कोई अपने तकलीफ या परेशानी को हमारे पास आकर बताता है ஒரு சிலர் தன்னுடைய வேதனைய கஷ்டத்தை நம்ம இடத்துல சொல்லுவார்கள். तो हम क्या करते हैं? அப்ப நான் என்ன செய்யணும்? हम हमारा तकलीफ उससे भी बड़ा होकर उनको बताते हैं। ஒருவேளை நமக்கு உன்னை விட எனக்கு பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க சார். हालेलुया। ये बातें मसीह के जीवन में होना नहीं चाहिए। கிறிஸ்தவர்களுக்கு இப்படிப்பட்ட சில செய்தி சொல்லக்கூடாது. हाँ, कि जब कोई हमारे सामने अपनी तकलीफों को लेकर आता है சிலர் தன்னுடைய கஷ்டத்தை நம்ம இடத்துல சொல்லும்போது तो हमारे पास उस समय सुसमाचार सुनाने का एक अच्छा मौका मिल जाता है। அப்படிப்பட்ட நேரத்துல தான் நல்ல செய்தியை சுவிசேஷத்தை சொல்வதற்கு ஒரு நல்ல சமயம் கிடைக்கும். हालेलुया। हमें मसीह के रूप में उसके जो परेशानियों का हल बताना जरूरी है। ஆண்டவராகிய இயேசுவானவருடைய அந்த வல்லமையினால அந்த பிரச்சனை எப்படி மாறும் அப்படிங்கறத சொல்லணும். हालेलुया। देखिए अभी जब हम गाँव गए थे ஊருக்கு போயிருந்தேன். तो एक संडे उनका जो तुरुही का त्योहार के रूप में वो लोग मना रहे थे चर्च वाले। விசேஷ சபையில எக்கால பண்டிகை அப்படின்ட்டு ஒரு விசேஷமான ஒரு கூடுகையை சில கிராமங்களுக்கு போனாங்க. हाँ, तो पहली बार मैं गया था। நான் இத முதலாக போயிருக்கிறேன். मुझे बहुत अच्छा अनुभव मिला था। உண்மையிலே அது எனக்கு ஒரு நல்ல சந்தோஷமா இருந்தது. उन्होंने एक 2-3 गाँव को जो है पता लगाकर रख लिया था அவங்க முதல்ல சில கிராமங்களை தேர்ந்தெடுத்து வச்சிருந்தாங்க. और वहाँ पर सारे लोग हिंदू लोग ही हैं அங்க நிறைய வயசானவங்க தான் இருந்தாங்க. और एक एक गली में 2-2 4-4 लोग जाकर प्रचार करना, ट्रैक्स पहला देने लगे, फिर मसीह के बारे में बताने लगे। அந்த சின்ன கிராமங்கள்ல தெருவா போய் அந்த துண்டு பிரதி கொடுக்கணும், திரும்ப ஆண்டவரை பற்றி பிரசங்கம் பண்ணணும். और पूछते थे क्या मैं आपके लिए प्रार्थना कर सकता हूँ, क्या वो लोग पूछते थे। சிலர்கிட்ட கேட்பாங்க உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணலாமா? हालेलुया। ये बहुत अच्छा अनुभव मुझे मिला। அதுல சில நல்ல அனுபவங்களை நான் படித்தேன். हाँ, उस कलीसिया का एक साधारण प्रचारक, उसका मेरे को लगता है महीने का कुछ 2000 पगार है, அங்க ஒரு ஊழியக்காரர் இருக்காரு, அவருக்கு மாசம் 2000 ரூபாய் சம்பளம். पर उसका जो सेवा मसीह के प्रति है वो सचमुच अद्भुत है। ஆனா அவருடைய ஊழியத்தை நம்ம பார்க்கும்போது உண்மையிலே அவர் நல்ல ஒரு அற்புதமான ஊழியம் செய்கிறார். हालेलुया। वो द्वार में मतलब रास्ते में खड़ा होकर परमेश्वर के गीत गाकर उसके वचन को प्रकट कर रहा था। அவர் சில இடங்கள்ல முக்கல நின்னு பாடி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவார். हालेलुया। देखिए सुसमाचार हमारे जीवन में सबसे बड़ा काम है। சுவிசேஷ ஊழியம் தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வேலை. हालेलुया। इस दुनिया में हम कितना ही बड़ा ऑफिस में या बड़े काम में हम करें, இந்த உலக பிரகாரமான கம்பெனிலயோ எதுலயோ நாம் பெரிய பெரிய வேலைகளை செய்தால் पर सुसमाचार जो है ये अद्भुत काम है।
சுவிசேஷ ஊழியம் என்பது அதை எல்லாவற்றை காட்டிலும் ஒரு மேன்மையானது. हालेलुया। तो जब वो भाई प्रचार कर रहा था, அந்த சகோதரன் பிரசங்கம் பண்ணினார். फिर हम वहां से निकल रहे थे, நான் அங்க இருந்து வந்துகிட்டு இருந்தேன். तो उधर गांव की एक बहन बोली कि आपका लोग यहाँ पर इस घर में है करके। அந்த ஒரு சகோதரி சொன்னா உங்களுடைய ஆட்கள்லாம் இங்க தான் இருக்காங்க. तो हम उस घर में गए थे, நான் அந்த வீட்டுக்கு போனேன். वो बहुत गरीबी में और पूरी तरीके से हिंदू परिवार था। அவங்க முழுமையாக இந்து, அதே சமயத்துல ஒரு மிகவும் கஷ்டப்பட்டவர். एक माँ जी थी, वो कुर्सी पे बैठी थी, वो बीमार थी। ஒரு சகோதரி இருந்தார்கள், வியாதியா இருந்தாங்க, அவங்க சேர்ல உட்கார்ந்து उसकी இருந்தாங்க. बेटी थी, वो भी शरीर में कमजोर बीमार पाई ஒரு गई। மகா இருக்கா, அவங்களும் சரீரத்துல பலவீனமானவங்க. और हमने देखा जो हमारे साथ चलने वाली एक बहन वहां पर उनके लिए प्रार्थना कर रही थी। எங்க கூட வந்த ஒரு சகோதரி அவங்களுக்காக ஜெபம் பண்ணினார். हालेलुया। उस बहन का पैर जो है बराबर नहीं है। அந்த சகோதரியுடைய ஜெபம் அவ்வளவு ஒரு நல்ல இல்ல. पैर அந்த கால் சரி, हाँ, एक पैर सही है, दूसरा जो है छोटा है। ஒரு கால் கொஞ்சம் வளர்த்தி குறைவா இருக்கு. हाँ, वो थोड़ा लंगड़ के उठा के चलती थी। கொஞ்சம் நொண்டி நொண்டி தான் நடப்பாங்க. दिखने में भी सुंदर नहीं थी, பார்க்கையும் ஒரு அழகானவங்க पर இல்ல. उसका जो प्रार्थना था सच में बहुत अद्भुत था। ஆனால் அவங்களுடைய ஜெபம் ரொம்ப அற்புதமா இருந்தது. और हमने देखा कि उस घर में उसने प्रार्थना किया, उनके उस घर वाले के आंखों में आंसू से वे लोग भर गए थे। இந்த சகோதரனுடைய ஜெபத்தை கேட்டு அந்த வீட்டுக்காரங்களுடைய கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தது. हालेलुया। देखिए, ये जो सुसमाचार जो संदेश सुनाते हैं वो सच में बहुत सुंदर लोग होते हैं। இந்த வேதாகம், இந்த சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்கள் உண்மையிலே அழகானவர். हालेलुया। वचन ऐसे ही बताता है। கர்த்தருடைய வசனம் அப்படிதான் पढ़ेंगे சொல்லுது. उसी में 15वां वचन। அதுல 15வது வசனம், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. और यदि भेजे न जाए तो कैसे प्रचार करे? जैसा लिखा है, उनके पाँव क्या ही सुहावने हैं जो अच्छी बातों का सुसमाचार सुनाते हैं। हालेलुया। देखिए, उसका पैर सही नहीं है, அவருடைய கால் நல்லா இல்ல. हाँ, मगर उनका मन जो है सुसमाचार सुनाने में बहुत आनंद मना रहा था। ஆனால் அவருடைய மனம் முழு இதயத்தோடு அந்த செய்தியையும் ஜெபமும் பண்ணும்போது ஒரு பெரிய அழகான காரியமா இருந்தது. हालेलुया। उस बहन को देखकर मुझे अपने आप पे शर्मिंदगी महसूस होने लगा। உண்மையிலே அந்த சகோதரருடைய ஜெபத்தையும் செய்தியையும் கேட்டு எனக்கே ஒரு மாதிரி இருந்தது. हालेलुया। देखिए, उनको सही चलना नहीं आता, पर वो आनंद के साथ सुसमाचार सुनाने के लिए दौड़ रहे थे। அந்த சகோதரிக்கு சரியா நல்லா நடக்க முடியல, ஆனாலும் சந்தோஷமாக செய்தியை சொன்னார்கள். हालेलुया। देखिए, बहुत समय में हम सोचते हैं मैं अच्छा रहूंगा तो मैं सुसमाचार सुनाऊंगा तो लोग सुनेंगे, ऐसा हमारा मन ऐसा कहता है। சிலர் நினைப்பாங்க நான் நல்லா இருக்கணும், அப்பதான் மற்றவங்களுக்கு சொன்னா அது வேல்யூ இல்லைன்னா அது நல்லா இல்லைன்னு हाँ, நினைக்கிறேன். ऐसा लोगों का विचार है, அப்படி நான் மனுஷனுடைய நினைவு. पर सच में वचन ऐसा नहीं कहता है। ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அப்படி சொல்லல. क्योंकि हम किसके बारे में प्रचार कर रहे हैं? யாரை பற்றி பேசுகிறோம்? जो जीवन को बदलने वाले मसीह के बारे में प्रचार कर நம்ம रहे हैं। வாழ்க்கையை மாற்றுகிற கர்த்தரை குறித்து பேசுகிறோம். हालेलुया। सुसमाचार सुनाने के लिए हमें अमीर होने की आवश्यकता नहीं है, நாம் செய்தி சொல்லணும்னா ஒரு பெரிய பணக்காரனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. अच्छी परिस्थिति में रहने की आवश्यकता नहीं है। எல்லா வசதியா இருந்துகிட்டு நான் அதை சொல்லுவேன் அப்படி. केवल आपको परमेश्वर की आत्मा की जरूरत है। உண்மையிலே தேவனுடைய ஆவியினாலதான் உங்களுக்கு சொல்ல முடியும், ஆவிதான் அவசியம். हालेलुया। यीशु को अच्छे से हमें समझना जरूरी है। இயேசுவானவரை தெளிவாய் நான் நல்ல வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டும். अगर आप यीशु को अच्छे से समझ जाएंगे तो दूसरे को बताने के लिए आपको आसान पड़ेगा। இயேசுவை பற்றி நான் தெளிவா தெரிந்திருந்தாதான் மற்றவங்களுக்கு நாம் ஈஸியாக சொல்ல முடியும். हालेलुया। देखिए, एक उदाहरण के रूप में मैं बताना चाहता हूँ। ஒரு ஓமானமா நான் ஒரு காரியம் சொல்லுகிறேன். मैं जब शुरुआत में 10वीं के बाद एसी का कोर्स किया था, நான் முதலாவது 10 படிக்கும்போது நான் ஏசியை பற்றி படிச்சேன். फिर 2 ढाई साल 4 साल एसी के काम करता रहा। அதே பிறகு ஒரு 4 வருஷம் கிட்ட நான் ஏசி வேலையும் கூட செய்தேன். फिर बाहर गांव जाने का मौका मिला था, திரும்ப நான் வெளிநாட்டுக்கு போனேன். पर वहां पर जाकर मैं दूसरा ही काम करना शुरू कर दिया था। ஆனா நான் படிச்ச வேலையை விட்டு வேற வேலை தான் அந்த வேலை போய் செய்தேன். हाँ, वही नौकरी मिला, அந்த வேலை தான் எனக்கு கிடைச்சது. तो वहां पर डिश लगाना, डिश टीवी लगाना था, அங்க போய் டிஷ் வைக்கிறது, டிஷ் டிவி வைக்கிறது, அதுதான் வேலை. इंटरकॉम फोन का कनेक्शन देना, சில வீடுகள்ல போன் கனெக்ஷன் கொடுக்கிறது, हाँ, कैमरा का काम करना था, கேமரா மாட்டுகிறது, या स्पीकर का सिस्टम, वो सब काम करता था। சில வீடுகள்ல ஸ்பீக்கர் செட் பண்ணி கொடுக்கிறது. जब 5-6 साल हो चुका था वहां पर, 4-5 வருஷம் அதே வேலையில அப்படி ஆயிட்டு वापस मैं भारत देश आ गया था। திரும்ப நான் அந்த நம்ம ஊருக்கு வந்துட்டேன். तब मुझे समझ नहीं आ रहा था कि मैं क्या काम को शुरू करूं करके। நான் அப்ப யோசிச்சேன், ஆண்டவரே நான்
நான் என்ன வேலையை ஆரம்பிக்கிறது? हालेलुया। देखिए डिश का काम तभी यहाँ पर बहुत जोर था और अच्छा पगार भी था। டிஷ் வேலை அங்க பார்க்கும்போது நல்ல சம்பளம் நல்லா கிடைக்கும். हाँ, परंतु मेरा जो बेसिक जो था वो एसी वाला ही काम था। ஆனா என்னுடைய அடிப்படையா நான் படிச்சதெல்லாம் ஏசி தான். हालेलुया। तो मैंने जो मुझे जड़ से मालूम है उस बातों को करने के लिए मैंने प्रयास शुरू कर दिया था। எனக்கு உடனே எது தெரியும் அதை பற்றி தான் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். हालेलुया। फिर जब मैं एक जगह पे नौकरी में लगा, ஒரு இடத்துல நான் வேலைக்கு சேர்ந்தேன். बहुत कम पगार में लगा था, கொஞ்சம் சம்பளம் தான். तो वो एसी का जो ढक्कन जो ग्रिल रहता वो भी मेरे से खुल नहीं रहा था, அந்த ஏசியினுடைய மூடியை கூட என்னால திறக்க क्योंकि முடியல. 5-6 साल हो गया और सब नया नया सिस्टम आ गया था। இப்போ ஒரு 5 வருஷத்துக்குள்ள ஏசி எல்லாம் புதுசு புதுசு மாடலா வருகிறது. हालेलुया। फिर प्रभु के अनुग्रह से सब बातों को फिर से मैंने सीख लिया ஆனா தேவனுடைய கிருபையினால எல்லாவற்றையும் திரும்ப நான் படித்துக்கொள்ள और கற்றுக்கொண்டேன். परमेश्वर उसके द्वारा मेरे परिवार को खिलाता है। அது மூலமா கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை मैं நடத்துகிறார். ये कहना चाहता हूँ कि जो अहम हमें जानकारी होना जरूरी है। நான் என்ன சொல்ல விரும்புறேன், நமக்கு அந்த காரியத்தை பற்றி முழுவதுமாக हाँ, தெரிந்திருக்க यीशु कौन है, क्या क्या कर सकता है, इसकी जानकारी हमें जड़ से होने की आवश्यकता है। வேண்டும். யாரு, அவரால் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கறத நான் கண்டிப்பா हाँ, कोई தெரிஞ்சிருக்கேன். परेशानी लेके आता तो उसका अंत यीशु है करके हमें बताने के लिए धैर्य होना जरूरी என்ன है। பிரச்சனை வந்தாலும் இது கண்டிப்பா ஆண்டவரால முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியம் இருக்கணும். हालेलुया। बहुत सारे उदाहरण वचन से हम देख सकते हैं। நிறைய தேவனுடைய வார்த்தையில உதாரணம் இருக்கு. देखिए पुराने नियम में பழைய ஏற்பாட்டின் காலத்துல एक छोटी सी लड़की, ஒரு சின்ன ஒரு சகோதரி वो एक जो कोड़ी बीमार व्यक्ति को कहती है कि मेरा परमेश्वर इस बीमारी से तुझे चंगाई दे सकता है। ஒரு குஷ்டரோகமுள்ள ஒரு மனுஷனை பார்த்து சொல்லுகிறாள், எங்களுடைய தேவன் இந்த குஷ்டரோகத்தை சுகமாக்க முடியும். हालेलुया। देखिए यीशु मसीह आया तो कोड़ी बीमारी को चंगा किया। இயேசுவானவர் தான் புதிய ஏற்பாட்டுல வந்து இந்த குஷ்டரோகத்தை சுகமாக்க. पुराने नियम में कोई कोड़ी बीमारी से चंगा हुआ हम देख नहीं सकते हैं। பழைய ஏற்பாட்டுல யாராவது குஷ்டரோகிகள் சுகமானார்களா, சுகம் ஆக்கினாங்களா, அதை பார்க்க முடியாது. पुराने नियम में बहुत तरीका है, उन्हें याजक को दिखाना पड़ता है, फिर उनको अलग रखा जाता है, ऐसा बहुत सारा काम होता है। பழைய ஏற்பாட்டுல யாராவது குஷ்டரோகம் இருந்தா ஆசாரியன் போய் பாப்பாரு, அவங்கள தனிச்சு இருக்க வைப்பாங்க, उसको परखता है। அத சோதிச்சு பாப்பாங்க. हाँ, अगर सही हो गया उसका शरीर फिर उसको गांव में घर में आने का उनको जो है देते हैं। ஒருவேளை அந்த வியாதி அப்படி சரியாயிட்டுனா அவங்கள ஊருக்குள்ள விடுவாங்க, இல்லன்னா தனிமையா தான் पर இருப்பாங்க. ये लड़की परमेश्वर यहोवा को ऐसे समझ कर रखी थी இந்த சின்ன பெண்ணு யெகோவா தெய்வத்தை எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்? कि उसका जो बीमारी जो वो लाइलाज बीमारी है, அது ரொம்ப பெருமையான ஒரு उसका कोई इलाज नहीं है। அதுக்கு அந்த வியாதிக்கு மருந்தே கிடையாது. हाँ, मगर वो कहते हैं मेरा यहोवा परमेश्वर उसका दास वहां पर आप जाएंगे तो आपको चंगाई मिल जाएगा। ஆனா அந்த சின்ன பெண்ணு சொல்றா, எங்களுடைய தேவனுடைய தாசன் இருக்கிறார், அவரால் இந்த வியாதியை நீக்க முடியும். हालेलुया। देखिए उसने कैसा बताया होगा उस व्यक्ति को। எப்படி தைரியமா அந்த வார்த்தையை அவர் சொல்ல முடியும்? हालेलुया। और वो अधिकारी भी उसके बात पर विश्वास कर लेता है। ஆனால் அந்த அதிகாரியும் கூட அந்த வார்த்தையை அப்படியே நம்பினான். हालेलुया। वो इजराइल देश में जाने के लिए अनुमति ले लेता है। அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு போறதுக்கு கூட அனுமதியை வாங்கி கொண்டார். और देखिए परमेश्वर उस लड़की को वहां पर निराश होने नहीं देता है। அந்த பெண்ணு சொன்ன செய்தி ஒரு நாள் அவ வெட்கப்படல. हालेलुया। उस छोटी सी लड़की ने कहा, प्रभु ने उसे पूरा कर कर वहां पर दिया அந்த है। சின்ன சகோதரி சொன்னதை தேவன் அப்படியே நிறைவேற்றி கொடுத்தார். हाँ, वैसे ही हमें मसीह को समझना है, அப்படிதான் நானும் இயேசுவானவரை நம்ப வேண்டும். तब हम उसका जो है अच्छे से सुसमाचार सुना सकते हैं। அப்பதான் நான் தைரியமாக அந்த செய்தியை சுவிசேஷ ஊழியத்தை செய்ய முடியும். उसमें देखते हैं राजा ने अपने वस्त्र को फाड़ दिया था। ஆனா ராஜா அந்த செய்தியை கேட்டு தன்னுடைய துணியை கிழிச்சிட்டான். हालेलुया। वो कहता है क्या मैं क्या जो डॉक्टर है कि मैं उसे चंगाई दूं, ये मुझसे जो है झगड़ा कराने के लिए कोई तरीका ढूंढ रहा है। அந்த ராஜா இந்த செய்தியை கேட்ட உடனே என்ன, நான் டாக்டரா, நானா அவளை சுகமாக்க முடியும், என்னை நீ பழி வாங்குவதற்காக ஏதோ செய்கிறாய். हालेलुया। पर वो राजा से भी उस छोटी सी लड़की ने प्रभु को अच्छे से समझ कर रखा। ஆனால் அந்த ராஜாவை காட்டில், அந்த ஊர்ல உள்ள ராஜா காட்டில் இந்த சகோதரி சின்ன பிள்ளை ஆண்டவரை தெளிவாய் புரிந்திருக்கிறார். हालेलुया। तो हमारा समझ यीशु मसीह के प्रति बहुत जो है मजबूत होना जरूरी है। நம்முடைய யோசனை, நம்முடைய புரிந்து கொள்ளுதல் இயேசுவானவரை எப்படிப்பட்டவர் என்று புரிந்து கொள்ள வேண்டும். कुछ भी क्यों ना हो, कुछ भी क्यों ना हो, என்ன பிரச்சனை இருந்தாலும், भले ही मरा हुआ मुर्दा क्यों ना हो, ஒருவேளை செத்து போன ஒரு சரீரமா இருந்தாலும், मेरा यीशु उठाने के लिए सामर्थ्य, ये विश्वास में हमें बने रहना है। இயேசு இதை எழுப்பி நிற்க பண்ணுவார் என்கிற நம்பிக்கை, விசுவாசம். हालेलुया। हालेलुया। हमें ये बहुत बड़ा मौका प्रभु ने दिया सुसमाचार का। கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல
வேலையை நல்ல ஒரு சான்ஸ் எனக்கு தந்தார். हालेलुया। देखिए हर एक को उस सुसमाचार का मौका प्रभु ने दिया है। எல்லாருக்கும் இந்த செய்தியை சொல்ல ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கர்த்தர் தருகிறார். देखिए आजकल के जो आराधना हो या जो सुसमाचार सुनाना बहुत दुनिया रीति से बदल गया है। இன்னைக்கு ஆராதனையானாலும் சரி, சுவிசேஷ ஊழியம் செய்தாலும் சரி, நிறைய உலகத்துல மாறிட்டு. अगर आज कोई आराधना करने के लिए कलीसिया में बुलाए जाए तो யாரையாவது ஆராதனை செய்வதற்கு சபையில கூப்பிட்டா तो उसको जो है हर प्रकार का जो म्यूजिक सिस्टम की आवश्यकता रहती है। அவங்களுக்கு தேவையான எல்லா மியூசிக்கையும் நம்ம அதை தயார் பண்ணி கொடுக்கணும். उनको अच्छा माइक सेटअप की जरूरत होती है। நல்ல மைக் எல்லாம் செட் பண்ணி கொடுக்கணும். अच्छा वो इको सिस्टम सब चीज रहेगा तब वो आराधना अच्छा उसका हो सकता है, ऐसा उसका विचार है। நல்ல எதிரொலிக்கக்கூடிய மைக் செட்லாம் கொடுத்தா தான் அவங்களுக்கு அது தேவை, அதுதான் அப்பதான் வருவாங்க. हाँ तब मैं अच्छा से प्रभु की आराधना कर सकता हूँ, ऐसा मन बनाया है। அப்பதான் அவங்க நினைப்பாங்க, அப்படி இருந்தா தான் நான் நல்ல ஆராதனை செய்ய पर முடியும். सच्चा आराधना कैसा होता है? ஆனா உண்மையான ஒரு ஆராதனை எப்படி இருக்கிறது? हालेलुया। அல்லேலூயா. वो जो है वो सच्चा आराधना में हम छुटकारे को देख सकते हैं। நல்ல ஆராதனையில ஒரு விடுதலையை நான் பெற்றுக்கொள்ள முடியும். हाँ सच्चा आराधना में बंधन टूटते हुए बातों को हम देख सकते हैं। நல்ல ஆராதனையில கட்டுகள் அறுக்கப்படுவதை நான் பார்க்கலாம். सच्चा आराधना में जमीन जो जगह हिल जाएगा वैसी स्थिति को हम पा सकते நல்ல हैं। ஆராதனையில பூமியை அதிரத்தக்கதாக காரியம் நடக்கிறது. हालेलुया। हालेलुया। हमारा आराधना भी वैसे ही होना चाहिए, நம்முடைய ஆராதனை கூட அப்படிதான் இருக்கு. पूरे हृदय से எல்லா முழு இருதயத்தோட, पूरे शुक्रगुजार मन से हमें प्रभु को आराधना करना है। இருதயத்தோட முழு பலத்தோட. हालेलुया। देखिए हर स्थिति में प्रभु को धन्यवाद करना हमें सीखना है। எல்லா சூழ்நிலையிலையும் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்ல பழக வேண்டும். हालेलुया। அல்லேலூயா. हर चीज जो मसीह के लोगों के जीवन में होता है वो प्रभु के मर्जी के बिना नहीं होता है। தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, அவருடைய சித்தம் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. परमेश्वर हर चीज हमारी अच्छाई के लिए करता है கர்த்தர் நமக்கு செய்கிற எதுவா இருந்தாலும் அது நன்மைக்காக தான் செய்கிறார். और हर बातों में हमें धन्यवाद करना है। எல்லா காரியங்களுக்குமே நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். अय्यूब की सुंदरता यही है, யோபனுடைய ஒரு மகிமை என்னது அப்படின்னா, सुंदरता यही है, हर बातों में प्रभु को धन्यवाद। அவனுடைய மகிமை என்ன? எல்லா காரியத்துக்குமே யோபு நன்றி சொல்லுகிறார். हालेलुया। हर बातों में जब हम धन्यवाद करना सीख जाते हैं எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்ல பழகி கொண்டார். तो वो परेशानी जो है क्षण भर में बदल जाता है। அந்த பிரச்சனை ஒரு நொடி பொழுதுல மாறி போய் वो अंधकार निकाल जाता है, एक नया उजाला प्रकट हो जाता है। சோத்திரம் சொல்லும்போது இருள் போகிறது, வெளிச்சம் உதிக்கிறது. देखिए उदाहरण में हम पौल को लेना चाहते हैं। இந்த காரியத்தை பற்றி பார்க்கும்போது பவுலை பார்க்கலாம். पौल को जो है सुसमाचार देते समय उसको बंदी गृह में डाल दिया जाता है, पौल और शीला को। பவுல் இந்த நல்ல செய்தியை சொல்லும்போது அவரை பிடித்து ஜெயில அடைச்சிட்டாங்க. हाँ उसने एक स्त्री के अंदर से अशुद्ध आत्मा भगा दिया था, ஒரு ஸ்திரீக்குள்ள இருந்த அசுத்த ஆவியை விரட்டினதுனால तो उसका मालिक को फिर नुकसान होना शुरू हो गया। அவருடைய எஜமானுக்கு நஷ்டப்பட்டான். அதனால तो उसने उनको कोड़े मरवाए और उनको बंदी गृह में डाल दिया। அதுக்கு பிறகு பவுலை பிடித்து அடித்தார்கள், அவனை ஜெயில हम அடைச்சிட்டாங்க. सब ये बातों को जानते हैं। எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும். देखिए वे मारे गए, அடிக்கப்பட்டார், बेड़िया से बांधे गए, காயப்பட்டு அவர் கட்டப்பட்டார், अंधकार के कोठरी में डाल दिए गए இருட்டு அறையில கூட போட்டாங்க. और उनके ऊपर सख्त निगरानी रखा गया था। அதுக்கு மேல காவல் கூட எல்லாம் வச்சாச்சு. हालेलुया। ஹல்லேலூயா. ऐसी कड़ी स्थिति में उन्होंने प्रभु को धन्यवाद किया। இப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்துல அவர் கர்த்தரை துதித்தார். हालेलुया। वही सच्चा आराधना है, அதுதான் ஒரு உண்மையான ஆராதனை. हर स्थिति में प्रभु को धन्यवाद करो। எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தருக்கு நன்றி. कि मैं अच्छा हूँ मैं धन्यवाद करूंगा ऐसा नहीं, मैं हर स्थिति में प्रभु को धन्यवाद करूँ। நல்லா இருந்தா தான் ஸ்தோத்திரம் சொல்லுவேன், அப்படி அல்ல, எல்லா சூழ்நிலையிலையும் நன்றி. हालेलुया। हम देखते हैं वो बंधन टूट जाता है। நாம் பார்க்கிறோம் அந்த துதிக்கும் போது அந்த கட்டுகள் எல்லாம் கலந்து விழுந்து விடும். हालेलुया। वो जमीन हिल जाता है। அந்த திரைச்சாலையின் அஸ்திவாரம் அசைகிறது. हालेलुया। वो जो उनका सैनिक है वो घबरा जाता है। அந்த சேனைகள் எல்லாம் பயந்தார்கள். हालेलुया। वो आकर अपने आप को वो सोचता सारे कैदी भाग गए हैं करके अपने आप को मारने का प्रयास करता है। நினைத்தா எல்லாரும் ஓடிட்டாங்கன்னு சொல்லி தன்னையே கொலை செய்ய போகிறார். हाँ परंतु वहां पर एक बड़ा सा उद्धार को हम देखते हैं। ஆனால் அங்க ஒரு பெரிய விடுதலையே ரட்சிப்பு நடந்தது. हालेलुया। ஹல்லேலூயா. कि ये कैसा हुआ है? எப்படி இது நடந்தது? वो अपने ही स्थिति में जाकर प्रभु को जो है स्तुति करते थे। அப்படிப்பட்ட அதே சூழ்நிலையில அவர் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறார். हालेलुया। ஹல்லேலூயா. देखिए सुसमाचार
सही से देने वाला अगर देखेंगे तो हम पौल को ही लेना है उदाहरण में। நல்ல ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்தது அப்போஸ்தலன் பவுல் தான். हालेलुया। देखिए वो जहां जहां मौका मिलता था मसीह को प्रकट कर देता था। எல்லா சூழ்நிலையிலும் எங்கெல்லாம் அந்த சூழ்நிலை வருதோ அங்க அவர் செய்தி கொடுக்கிறார். हाँ, अभी कहीं पर दूसरे काम से बुलाया गया वहां पर वो मसीह को प्रकट कर देगा। ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருப்பாரு, ஆனாலும் அங்க கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். हालेलुया। क्योंकि उसका पूरा मन क्या था, कैसे भी मसीह को प्रकट करना है। அவருடைய நினைவு சிந்தனை எப்பொழுதுமே இதுதான், நான் கிறிஸ்துவை எப்படியாவது சொல்லணும். हालेलुया। तो वैसा हमारा मन होना जरूरी है। நமக்கும் கூட அப்படிப்பட்ட ஒரு நினைவு இருக்க வேண்டும். हाँ, दुनिया में सबसे बड़ा काम हमारे जीवन में है वो सुसमाचार ही है। நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மிகவும் பெரிய கொடுத்த வேலை சுவிசேஷ செய்தி. देखिए पौल को रोम के देश के लिए बंदी बनाकर भेज दिया जाता है। பவுலை கடைசியாக ரோம தேசத்துல கைதியாக அனுப்புகிறார். परमेश्वर कह देता है तू राजाओं के बीच में मेरी गवाही देगा करके। முதலே சொல்லியிருந்தா நீ ராஜாவுக்கு முன்னால என்னை பற்றி சொல்லணும். देखिए ये बंदी के रूप में गया, அவர் ஆனால் அது கட்டப்பட்டவராக போகிறார். राजा अग्रिपा के बीच में जो है उसको खड़ा कर दिया गया है। அகிரிப்பா ராஜாக்கு முன்னால அவனை நிறுத்துகிறார்கள். उसके हाथ बेड़ियों से बांधा हुआ है। அவருடைய கை கால்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. हाँ, बाकी सब अच्छे स्थिति में वहां पर लोग हैं। மத்த எல்லாருமே நல்ல ஃப்ரீயா உட்கார்ந்திருக்காங்க. अच्छा ज्ञानी लोग, अच्छे बहुत सारे लोग वहां पर भरे हुए थे। நிறைய அதிகாரிகள் ஞானிகள் எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க. हाँ, उनको लग रहा है कि इससे ये कटघरे में खड़ा है करके। ஆனா எல்லாரும் அவனை பார்த்தாங்க, இவனோ கட்டப்பட்டிருக்கிறான். हाँ, और ये बंदी जो कटघरे में खड़ा मतलब जो बंदी गृह में बंधा हुआ है। ஜெயில இருக்கான், கட்டப்பட்டவனா இருக்கான், சிறையில இருக்கான்னு நினைச்சாங்க எல்லாரும். हालेलुया। पर पौल क्या सोचता है ஆனா பவுல் என்ன நினைக்கிறான், कि मुझे अच्छा मौका मिल गया है, இந்த நேரம் எனக்கு ஒரு நல்ல ஒரு நேரம் इनके கிடைச்சிருக்கு. बीच में प्रचार करने का अच्छा मौका मिला है। இவங்களுக்கு மத்தியில இயேசுவை பற்றி சொல்ல ஒரு நல்ல சூழ்நிலை. हालेलुया। देखिए परिस्थिति को परिपूर्णता से बदल देता है। அவனுடைய சூழ்நிலையை வசனம் எல்லாவற்றையும் மாற்றி விடுகிறது. हालेलुया। उनको लगता है इसे बंदी गृह में बांध कर रखा है, அவனை அந்த சிறைச்சாலை மாதிரி கட்டி வச்சிருக்கிறாங்க. पर वो उसको लगता है मैं मसीह के भवन में पुलपिट में खड़ा होकर उनको संदेश सुना रहा ஆனா हूँ। அவரு ஆலயத்துல பிரசங்க விடத்துல இருந்து பிரசங்கம் பண்ண மாதிரி செய்கிறார். हालेलुया। देखिए वो प्रचार करता है அவன் பிரசங்கம் செய்கிறார். और राजा का मन बदलना शुरू हो जाता है। அந்த கவனிச்சுக்கிட்டு இருந்த ராஜானுடைய இருதயம் மனம் திரும்ப பார்க்கிறது. हालेलुया। Hallelujah. देखिए पौल के संदेश में ज्यादा हम देखेंगे वो अपनी गवाही और परमेश्वर के बारे में ही बताता है। பவுலுடைய செய்தியில அதிகமா தன்னுடைய சாட்சி அவர் தேவனுடைய வார்த்தை. हालेलुया। तो वो राजा कहता है क्या तू चाहता कि मैं भी जो है मसीह को ग्रहण कर लूं, ऐसा कहता है। அந்த ராஜா சொல்லுகிறான், நானும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வருகிறேன். हाँ, क्या तू चाहता है मैं मसीह को ग्रहण करूं, ऐसा करके कहता है। நானும் கிறிஸ்தவன் ஆவதுக்கு கொஞ்சம் குறையா இருக்கிறது. हाँ, तो वो क्या जवाब देता है देखिए, ஆனா பவுல் என்ன அதுக்கு பதில் கொடுக்கிறார் पढ़ेंगे பாருங்க. प्रेरित 26वां अध्याय में 24வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள், 26 26வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள். 29 वचन। அதற்கு பவுல் 29. அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போல் ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். हाँ, 24 26 पौलुस- में 29। पौलुस ने कहा, परमेश्वर से मेरी प्रार्थना है कि क्या थोड़े में क्या बहुत में केवल तू ही नहीं परंतु जितने लोग आज मेरी सुनते हैं इन बंधनों को छोड़े वे मेरे समान हो जाए। हालेलुया। वो कहता है तू राजा तू केवल नहीं पर जितने लोग सुन रहे हैं वो मेरे समान बन जाना है। பவுல் சொல்லுகிறார், நீர் மட்டுமல்ல என்னுடைய பிரசங்கத்தை கேட்கிற எல்லாரும் விடுதலையாக வேண்டும் என்று விரும்புகிறேன். मेरे समान, केवल ये बंद जो है मेरे बेड़िया से मैं बांधा हूँ, बेड़िया उनको नहीं होना है पर मेरे समान बन जाना என்ன है। போல விசுவாசத்துல எனக்கு இருக்கணும், ஆனா என்னை கட்டி இருக்குல்ல அந்த கட்டு மட்டும் உங்களுக்கு தேவையில்லை. देखिए मैं ये बता रहा हूँ कि पौल अपनी स्थिति को नहीं देखा பவுல் தன்னுடைய நிலையை கவனிக்கல. कि मैं खुद मदद की पुकार में हूँ, ऐसा उसने नहीं देखा। நானும் மற்றவருடைய உதவிக்காக இருக்கிறேன் அப்படி நினைக்கல. हाँ, मैं मसीह को प्रकट करना चाहता हूँ, ये विचार में था। இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும், அந்த நிலையில தான் அவர் இருந்தார். हालेलुया। सुसमाचार एक बड़ा सामर्थ्य है हमारे लिए। சுவிசேஷம் நமக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கிறது. देखिए आज हमने एक वचन पढ़ा था कि परमेश्वर के भविष्यवाणियों को आप उसकी मांग करो, ऐसा करके वचन पढ़ा था। இன்னைக்கு நம்ம வாசிக்கப்பட்ட வசனத்துல
தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள் என்று வாசி. बहुत सारे वरदान हैं, நிறைய அதுல வரங்கள் இருக்கிறது, बहुत सारी आशीषें हैं, நிறைய ஆசீர்வாதம் இருக்கிறது. तो वो उसमें भविष्यवाणी को तुम मांग करो, ऐसा करके हमने पढ़ा। பவுல் சொல்கிறார் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்று. मैं बहुत समय में सोचता था कि प्रभु हमारे द्वारा आश्चर्य काम करना है। நான் கூட சில நேரத்துல யோசித்தேன், கர்த்தர் அற்புதமாக நம் மூலமாக செய்ய வேண்டும். हाँ, हम किसी के लिए प्रार्थना करें, वो चंगा होना है। நான் யாருக்காவது ஜெபம் பண்ணும்போது உடனே அது சுகம் கிடைக்கணும். हालेलुया। जो डॉक्टर ने छोड़ दिया उन्हें हम यीशु मसीह के नाम से चंगाई देना है। டாக்டரால கைவிடப்பட்டவர்களுக்கு கூட நம்ம ஜெபம் பண்ணி எழுப்ப வேண்டும். पर उससे बड़ा उसका शुरुआत कहाँ पर है? सुसमाचार के अंदर है। அதனுடைய ஆரம்பம் எங்க ஆரம்பிக்கிறது? கர்த்தருடைய வசனத்தை சுவிசேஷமாய் சொல்லுகிறது. हालेलुया। सुसमाचार ही उसका नींव है। சுவிசேஷம் தான் அதனுடைய எல்லாத்துடைய அடிப்படையான அஸ்திபாரமா இருக்கிறது. हालेलुया। मैं किसी मरे हुए मुर्दे को उठाने से बड़ा मैं उसको सुसमाचार सुनाना जरूरी है। ஒரு செத்து போனவனை எழுப்பதை காட்டிலும் ஒரு நல்ல பிரசங்கத்தை செய்தி அவனுக்கு சொல்வதுதான் நல்லது. हालेलुया। हालेलुया। देखिए, मैं जब काम सीख रहा था, நான் முதலாவது வேலையை படித்துக் கொண்டு मुलुंड में एक दुकान पे एसी का, முள்ளல்ல ஒரு வேலையை படிச்சிருந்தேன் கடையில. यहाँ एसी का काम सीख रहे, तो ज्यादातर हम लोग क्या करते हैं, जब सीखते समय में कोई टेक्नीशियन रहता ना, उसको बहुत मदद करते रहते हैं। நான் வேலை படிக்கும் போது நம்மளை விட படிச்ச அந்த டெக்னீஷியனுக்காக வேண்டி நம்ம ஏதாவது வேலை அவனுக்கு support हाँ, பண்ணணும். उसको ऐसा मदद करेंगे ताकि वो बोलेगा कि सेठ बोलेगा तो किसको लेके जा रहा है, वो बोलेगा हाँ इसको लेके जाता हूँ करके। அந்த எப்பாவது அந்த டெக்னீஷியன் வெளியே வேலைக்கு போகும்போது யார கைக்கு உதவியா கூப்பிடுவாங்கன்னா அப்படிப்பட்ட ஆட்களை தான் கூட்டு போவாங்க. क्योंकि हमको सीखना है, ஏனென்றால் நான் வேலையை படிக்கணும். तो हम ज्यादातर उनको ऐसा मदद करते हैं कि वो हमें पसंद करे। நாம் அப்படி அவனுக்கு உதவி செய்யணும், என்னை அவன் விரும்பணும். हालेलुया। अगर हम सही से मदद नहीं करेंगे तो वो हमें बुलाएगा नहीं। நமக்கு அவன் உதவி செய்யலைன்னா அந்த வேலைக்கு அவர் போகும்போது நம்மளை உதவிக்கு கூப்பிட மாட்டார். एक साल तक मैं उनके साथ था तो वो हमें लेके जाते थे। ஒரு வருஷம் வரைக்கும் நான் அவளோட இருந்தே அவர் என்னை கூட்டு போவாரு. फिर एक साल के बाद मेरा सेठ ने क्या किया, मुझे अलग से भेज दिया। ஒரு வருஷத்துக்கு பிறகு அந்த சேட்டு என்னையே தனியாக அனுப்பினார். हाँ, पर काम के लिए नहीं, सर्विसिंग के लिए भेज देता था। அதாவது வேலை செய்வதற்கல்ல, அந்த சர்வீஸ் பண்ணதுக்காக. हाँ, एसी को उतार कर साफ करना, एसी को क्लीन करना, वो कामों के लिए भेज दिया था। ஏசியை இறக்கணும், சுத்தம் பண்ணணும், அதுக்கு தான் என்னை அனுப்புனாங்க. पर वो काम मुझे पसंद है, मुझे सीखना था। ஆனா எனக்கு அது மெயின் இல்ல, அந்த வேலையை நான் படிக்கணும். हालेलुया। क्या तकलीफ होता है, उसका क्या इलाज है, वो सीखने का ही प्रयास करता रहता था। இதுல என்ன மிஸ்டேக், என்ன செய்யணும், அதை பற்றி தான் எனக்கு படிக்கணும் ஆசை. पर जब हम सर्विस में जाते थे நான் எப்பொழுது அந்த சர்வீஸ் பண்ணதுக்காக போனேனோ, तब वहाँ पर हमें बहुत ज्यादा सीखना मिलता है। ஆனால் அப்படிப்பட்ட நிலையில தான் எனக்கு படிப்பதற்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும். हाँ, हम खुद अपना कार्य करना शुरू कर देते हैं। நாம் தனியாகவே சில காரியங்களை செய்ய நம்ம சூழ்நிலை வருது. हमें वो एसी का पूरे चीजों को जानकारी मिल जाता है। அந்த ஏசியை பற்றிய முழு விவரமே நமக்கு நிறைய தெரியுது. हालेलुया। कहाँ पे पानी मारना, कहाँ नहीं है, क्या है, ये सब चीज वहाँ पर ही जानकारी मिलता அதாவது है। எந்த எந்த இடத்துல தண்ணி படலாம், எங்க தண்ணி படக்கூடாது, அது நமக்கு தெரிகிறது. और किसी के घर में जाएंगे वो कुछ तकलीफ बताते हैं। நிறைய வீடுகள்ல அவங்களுடைய கஷ்டத்தை சில நேரத்துல हाँ, சொல்லுவாங்க. वो एसी में ये गड़बड़ी ऐसा बताते हैं। இந்த ஏசி இப்படி எல்லாம் சில பிரச்சனை இருக்குன்னு तो சொல்லுவாங்க. वहाँ पर हमें अपने खुद के विचार को लगाकर उसको सही करना पड़ता है। ஆனா அப்படிப்பட்ட இடத்துல நம்ம திறமையா உண்மையிலேயே அதை சரி செய்யணும். तो मैं ये बता रहा हूँ कि हमारा जो मसीह का सच्चा शुरुआत जो है सुसमाचार से ही है। நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆரம்பமே சுவிசேஷ ஊழியத்துல தான். हालेलुया। यीशु मसीह ने सुसमाचार सुनाया, இயேசுவானவர் கூட சுவிசேஷ ஊழியம் प्रेरित செய்தார். पौल सुसमाचार सुनाया। பவுல் அந்த சுவிசேஷ ஊழியம் हाँ, செய்தார். सारे प्रेरितों ने सुसमाचार எல்லா सुनाया। அப்போஸ்தலர்களுமே சுவிசேஷ ஊழியம் उसके செய்தார்கள். बाद उनके द्वारा प्रभु ने अद्भुत कार्य किया அதுக்கு है। பிறகுதான் கர்த்தர் அவர்கள் மூலமாக அற்புதம் செய்ய ஆரம்பித்தார். हालेलुया। पौल एक बड़ा उदाहरण है। பவுல் எல்லாவற்றை காட்டிலும் ஒரு பெரிய உதாரணமாக இருக்கிறார். देखिए, एक बार एक शहर में पहुंच जाता है, गांव में। ஒரு இடத்துல ஒரு ஊர்ல அவர் போகிறார். वहां पर हर जगह पर मूर्ति से भरा हुआ है। அந்த கிராமம் முழுவதுமே விக்கிரகத்தால் நிறைந்திருக்கிறது. हालेलुया। ஹல்லேலூயா. देखिए, हर जगह पर मूर्ति, எல்லா இடங்களிலும் விக்கிரகம் தான். वहां पर कैसा प्रचार कर सकते ஆனா हैं। எப்படி அந்த இடத்துல இயேசுவை பற்றி சொல்ல முடியும்? हालेलुया। पर पौल बहुत अद्भुत तरीके से वहां पर यीशु मसीह को प्रकट करता ஆனால் है। அந்த இடத்துல மிகவும் ஞானமாக அற்புதமாக அந்த சுவிசேஷ வார்த்தையை சொல்லுகிறார். हाँ, क्यों वो करता है? क्योंकि उसका पूरा मन प्रभु के बारे में बताना, यही विचार था। அவருடைய இருதயம் முழுவதுமே இயேசுவை பற்றி சொல்லணும், அதுதான். तो पढ़ेंगे एक वचन, படிக்கலாம். प्रेरित 17वां अध्याय 17வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 23वां वचन शायद। 23வது வசனம். எப்படி என்றால்
நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். क्योंकि मैं फिरते हुए जब तुम्हारे पूजने की वस्तुओं को देख रहा था तो एक ऐसी वेदी भी पाई जिस पर लिखा था अनजाने ईश्वर के लिए। इसीलिए जिससे तुम बिना जाने पूछते हो मैं तुम्हें उसका समाचार सुनाता हूँ। हालेलुया। देखिए कैसे पौल अद्भुत तरीके से मसीह को प्रकट कर रहा है वहां पर। எப்படி அற்புதமாக பவுல் இயேசுவை वो सीधे வெளிப்படுத்துகிறார். जाकर प्रचार शुरू नहीं किया, அவர் நேரடியா போய் செய்தி சொல்லல. पहले जाकर देखता है वहां के लोग क्या चीज को पूछते हैं। முதலாவது அந்த கிராமத்தினுடைய சூழ்நிலையை அவர் சுற்றி பார்க்கிறார். हालेलुया। हालेलुया। और वहां पर लिखा है अनजान ईश्वर के लिए एक मूर्ति। उनको मालूम नहीं कोई है ऐसा ईश्वर जो अनजान है, उनके लिए भी एक मूर्ति बना दिया है। அந்த ஊர்க்காரங்க என்னன்னா அறியப்படாத கடவுளோடு இருக்கிறாருன்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு பலிபீடத்தை हाँ, கேட்டிருக்காங்க. तो वो कहता है तुम जिसे अनजान हो उसको मैं बताने के लिए आया அவர் हूँ। சொல்கிறார் நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற ஆண்டவரை நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். हालेलुया। देखिए पौल से बहुत सारे बातों को हमें सीखना है। பவுலுடைய செய்தியை பார்த்து வாழ்க்கையை பார்த்து நிறைய காரியங்களை நாம் படிக்க வேண்டும். आज बहुत समय में हमें सुसमाचार देने के लिए रुकाने वाली बात क्या लगती है? சுவிசேஷ ஊழியம் செய்வதற்கு தடை என்ன இருக்கிறது? हालेलुया। हम सोचते होंगे अगर मैंने कह दिया और उसके जीवन में नहीं हुआ, ऐसा हम सोचते हैं। ஒருவேளை நம்ம நினைப்போம் நான் சொல்லுகிற செய்தி அவனுக்கு புரியலன்னா அவனுக்கு அது ஆசீர்வாதமா இல்லைன்னா என்ன செய்யும்? हाँ, मगर वचन क्या कहता है ஆனா வசனம் என்ன कि சொல்லுகிறது? हमें यीशु के बारे में बताना है, நாம் இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும். उसके बाद यीशु मसीह उसका जिम्मेदार है। அதுக்கு பிறகுள்ள காரியத்தை ஆண்டவர் பொறுப்பெடுப்பார். हालेलुया। हमें जिम्मेदार नहीं, हमें केवल यीशु को प्रकट करना है। அதுக்குள்ள பிரச்சனை இல்ல, நான் சொல்லணும், கர்த்தர் கிரிய செய்வார். हालेलुया। हालेलुया। सुसमाचार के बिना मसीह का जीवन व्यर्थ है। சுவிசேஷ ஊழியம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை வீணானது. हालेलुया। एक पढ़ेंगे वचन लूक 9वां अध्याय லூக்கா 9வது அதிகாரம் 26वां वचन 26। 26வது வசனம். என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். जो कोई मुझसे और मेरे बातों से लजाएगा मनुष्य का पुत्र भी जब अपने और अपने पिता की और पवित्र स्वर्गदूतों की महिमा सहित आएगा तो उसी से लजाएगा। हालेलुया। देखिए जो मसीह के बारे में प्रभु कहता है, जो मेरे बारे में कहने के लिए जो लज्जा करता है तो मैं भी उसके विरुद्ध लज्जा करूंगा, ऐसा कहता है। கர்த்தர் சொல்கிறார், என் வசனத்தை குறித்து சொல்வதற்கு எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்தும் பிதா முன்னால இயேசுவானவர் வெட்கப்படுவார். हालेलुया। जो सुसमाचार हमें एक बोझ के रूप में हमें लेकर चलना है। விசேஷ ஊழியம் ஒரு பெரிய பாரமாக எடுத்து நான் செல்ல வேண்டும். हालेलुया। जब हमारे ऊपर बड़ा बोझ होता है, சில நேரத்தில் நம்ம சில சுமைகளை எடுத்துட்டு போவோம். बहुत तकलीफ होता है चलने के लिए। அந்த சுமையோட நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். अभी गांव से मैं आ रहा था ट्रेन में, நான் ஊர்ல இருந்து ட்ரெயின்ல வரும்போது तो एक थोड़ी दूर 1 घंटा का सफर भी नहीं हुआ था। 1 மணி நேரம் கூட அது இல்ல एक பிரயாணம். अच्छा उम्र वाली एक जो आजी आई थी, ஒரு சகோதரி வயசானவங்க வராங்க. वो सिर के ऊपर बड़ा बोझ रखी है அவங்க தலை மேல ஒரு பெரிய பாரத்தை और கொண்டு வராங்க. हाथों में भी एक बड़ा बोझ है। கையிலயும் ஒரு வெயிட் இருக்கிறது. मतलब वो उठा नहीं सकती है, पर उठा के रख के वो किसी ने उठा के रख दिया और वो चल रही है। அவங்களால முடியாது, ஆனாலும் யாரோ தூக்கி வச்சிருக்காங்க, அதை சுமந்துட்டு और போறாங்க. वो उठाकर बराबर हमारे डब्बे में चढ़ा, हम खिड़की दरवाजे के सामने थे, நானும் கூட ஜன்னல் பக்கத்துல இருந்தேன். அவங்க அதே நான் ஏறின அதே டப்பால வராங்க. तो वहां पर उन्होंने उतार कर रखा। அதை கிட்ட வந்து இறக்கி तो வச்சாங்க. वो चकली और वो मिठाई जो है बेच रही थी। அவங்க முறுக்கு சில காரியங்களை அவங்க வித்தாங்க. हालेलुया। तो मैंने पूछा, वो अच्छा रहता, तो मैंने पूछा कितने का है करके। நான் நல்ல பொருள் மாதிரி இருந்தது, அதனால விலையெல்லாம் கேட்டேன். तो उन्होंने बोला ऐसा ऐसा 30 रुपया है, मैं आपको एक पैकेट 25 रुपए में दे देगा करके। இது 30 ரூபாய், ஆனா நான் உங்களுக்கு 25ல தாரேன் அப்படின்னாங்க. तो हमने खरीद लिया 200 रुपए का। நான் கொஞ்சம் வாங்கிக்கிட்டே 200 तो ரூபாய். उसने आधा सामान हमारे सीट के नीचे रख दिया और बोला थोड़ा देख लो, मैं ये तरफ जाके आता है करके। அதுல பாதி பொருளை எங்க பக்கத்துல வச்சுட்டு நான் கொஞ்சம் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. और उसने वो जो टोकरी लेकर जाकर लगभग सब आधा अधूरा बेचकर आ गई।
அங்க கொண்டு போன பொருள் எல்லாம் வித்துட்டு அப்படியே திரும்பி வந்தாங்க. थोड़ा सा बचा था, फिर वापस जो नीचे हमारे सीट के नीचे रखा वो भी उठा लिया और ये तरफ दूसरी तरफ जाने लगी। அடுத்து எங்க சீட்டு கிட்ட இருந்து அதையும் தூக்கிக்கிட்டு பக்கத்துல அடுத்த பக்கத்துல போய் விற்க और போயிட்டாங்க. उसका जो झोला है वो खाली हो गया, அந்த கொண்டு வந்த பேக் எல்லாமே காலி ஆயிட்டு टोकरी भरा हुआ है। அந்த கூடை மட்டும் நிறைஞ்சது. तो उसने झोला उधर मेरे इधर रखा, बोला ये इधर रहने दो, अभी वो लेके जा सकती थी झोले को, पर उसने वहां पर रख दिया। ஆனா அந்த பையையும் எடுத்துட்டு போகலாம். அவன் சொன்னாங்க இந்த பையன் இங்க இருக்கட்டும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. खाली झोला था, அந்த வெறுமையான பை தான். उसने कहा इधर रहने दो करके वो चली गई। அதை அப்படியே வச்சுட்டு அதை தூக்கிட்டு போயிட்டாங்க. और थोड़े टाइम में मैं भी जाकर ऊपर सोने के लिए चले गया, நானும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மேல போய் படுத்துட்டேன். और वो आई और अपना झोला निकालते टाइम में आवाज दिया, तंबी आप किधर गया करके। அவங்க வந்து அந்த பைய எடுத்து சொன்னாங்க இதுல இருந்து ஆளை எங்க அப்படின்னு. தம்பி तो मैं ऊपर से आवाज दिया, हाँ क्या हो गया आंटी करके। நான் சொன்னேன் அம்மா இங்கதான் இருக்கேன் நான் மேல तो அப்படின்னு. उसने कहा जो मैं लेके आया सब मैंने बेच दिया है। நான் கொண்டு வந்த அவ்வளவையுமே நான் விட்டு விட்டேன். हालेलुया। அல்லேலூயா. और बोलती है आपसे मैंने वो नहीं किया, मेरा आज धंधा बहुत अच्छा हो गया, ऐसा कहने लगी। முதலாவது நான் உங்களுக்கு தான் அதை விட்டேன், எனக்கு எல்லாமே நல்ல மாதிரி வியாபாரம் ஆயிட்டேன்னு சொன்னாங்க. हालेलुया। वो शुक्रगुजार करने के लिए वो झोला को वहां पर रख के गई थी। அவங்க திரும்ப எப்படியாவது வந்து நன்றி சொல்லணுங்கிறதுக்கு தான் அந்த பைய வச்சுட்டு போயிருக்காங்க. हालेलुया। तो ये जो सुसमाचार का बोझ जब हमारे ऊपर रहता है, சுவிசேஷ ஊழியத்தினுடைய அந்த பாரம் எப்பொழுது இருக்கிறது, जब हम उसको बांटते हैं எப்பொழுது அதை நாம் பகிர்ந்து तो கொடுக்கிறோம், हमारा शरीर हल्का होता है। அப்பொழுது நம்முடைய பலன் நம்முடைய சரீரம் அந்த போஜில இருந்து விடுதலை. वो समय में देखो कोई कोई अपने परेशानी दूसरों को बताता है, उनका मन हल्का हो जाता है। சில நேரத்துல அவங்களுடைய பிரச்சனையை யார்ட்டையாவது சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு அவங்களுடைய இருதயம் கொஞ்சம் குறைஞ்சிரும். वो आंटी उठा नहीं सकती थी, उतना बोझ लेके आई थी, அந்த சகோதரி தூக்க முடியாத வெயிட்டை கொண்டு வந்தாங்க. पर जब वो बोझ पूरा खाली हो गया उसका मन आनंद से भर गया। அது எல்லாத்தையும் செலவழிஞ்ச உடனே அந்த இருதயமே சந்தோஷப்பட்டது. हालेलुया। அல்லேலூயா. तो बर्कमास वो एक गाने में ऐसे कहता है, सुसमाचार का बोझ मुझे आप देना है करके प्रभु। பெருமாள் பாடுகிறார், சுவிசேஷ ஊழியம் தான் எனக்கு ஒரு பெரிய பாரமாக இருக்கு. हालेलुया। देखिए हमारा सारा बोझ प्रभु ने उठा लिया ஆண்டவர் என்னுடைய எல்லா பலத்தையுமே और எடுத்துக்கொண்டார். सुसमाचार का बोझ हमारे अंदर होना है। ஆனால் நமக்கு மேல சுவிசேஷ ஊழியங்கிற ஒரு பாரத்தை वो एक வைத்திருக்கிறார். छोटा सा पंक्ति है वो गाने का, ஒரு பேராகிராஃப் இருக்கிறது. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும், சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும், என் தேச எல்லை எங்கோ ஓம் நாமம் சொல்ல வேண்டும், என் தேச எல்லை எங்கோ சொல்ல வேண்டும். हालेलुया। हालेलुया। देखिए वचन साफ तरीके से बताता है, வசனம் மிகவும் தெளிவாக एक போதிக்கிறது. पापी मन फिराता है तो स्वर्ग में बड़ा सा आनंद होता है। ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்துல பெரிய சந்தோஷம் क्या உண்டு. स्वर्ग में आनंद की कमी है क्या? பரலோகத்துல என்ன சந்தோஷத்துக்கு குறைவா? स्वर्ग आनंद से भरा हुआ है, பரலோகம் எப்பொழுதுமே சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கிறது. स्वर्ग में कोई गति नहीं है, பரலோகத்துல ஒரு குறைவும் கூட இல்ல. पर एक पापी जब मन फिराता है ஆனா ஒரு பாவி மனம் திரும்பினால் वहाँ और आनंद बढ़ जाता है, பைபிள் சொல்கிறது பரலோகத்துல இன்னும் சந்தோஷம் பெறுகிறது. और वो सुसमाचार के द्वारा ही होता है, அது சுவிசேஷ ஊழியத்தின் மூலமா தான். और वो सुसमाचार का अधिकार प्रभु ने हमें दिया है। அந்த சுவிசேஷ ஊழியத்தின் பாரத்தை நமக்கு हम தந்திருக்கிறார். सब मिलकर परमेश्वर के सुसमाचार को बांटेंगे। நாம் எல்லாரும் அந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய காரியத்தை சொல்லலாம். परमेश्वर हमें वचन द्वारा आशीष करेगा। கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. हम प्रार्थना करेंगे। ஜெபம் பண்ணலாம். சர்வவல்லமுள்ள நித்திய பிதாவே ஸ்தோத்திரம். सर्व सामर्थ्य अनंत पिता आपको धन्यवाद करते हैं। சுவிசேஷ ஊழியத்தினுடைய மேன்மையும் வல்லமையும் குறித்து நாங்கள் தியானித்தோம். सुसमाचार के महिमा और उसके सामर्थ्य के बारे में हमने ध्यान किया। அது உலகத்தில் உள்ள எல்லாருமே அதை செய்யணும் என்று சொல்லி நீர் அதை கட்டளையாய் கொடுக்கிறீர். दुनिया के सारे लोग उसे करना है करके आप आज्ञा के रूप में देते உம்முடைய हैं। வார்த்தையிலும் செய்கையிலும்
கிறிஸ்துவில அந்த செய்தியை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லணும். हमारे बातों से, हमारे जो है कार्य से मसीह के बारे में हमें प्रकट करना है। அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். उसने सब कुछ कर दिया, அவரே அந்த அதிகாரத்தையும் கூட நமக்கு தருகிறார். उसने वो अधिकार हमें दिया है। நீங்கள் தனித்து அல்ல, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். तुम अकेले में नहीं, मैं तुम्हारे साथ हूँ। வேதம் சொல்லுது, அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் கர்த்தர் அவளோடு கூட இருந்து வசனத்தை உறுதிப்படுத்தினார். वचन कहता है अद्भुत और आश्चर्य कामों के साथ प्रभु उनके साथ रहकर वचन को पक्का किया। நமக்கும் கூட அப்படியே கர்த்தர் செய்வார். हमें भी प्रभु ऐसे ही करेगा। எத்தனை பேர் அதுக்கு தங்களை ஆயத்தமாக நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் கூட அவர் கூட இருந்து காரியங்களை வாக்கிய பண்ணுகிறார். कितने लोग उसके लिए तैयारी में रहते हैं, परमेश्वर उनके संग रहकर उनको वो सफल कर देता है। நிறைய ஊழியக்காரங்க நிறைய பேரை பார்த்து எழுந்து நடன்னு சொல்றாங்க, நடந்துட்டாங்க. आज भी बहुत सारे सेवक उठकर खड़ा हो जा, चल करके कहते हैं तो वो चलना शुरू करते हैं। கவலைப்படாதன்னு சொல்றாங்க, கவலைகளை கர்த்தர் மாற்றுகிறார். चिंता मत कर कहते हैं, चिंता को प्रभु बदल देता है। அவரே அதை கூட இருந்து செய்கிறபடியால் அந்த ஆசீர்வாதம். प्रभु स्वयं उनके साथ रहकर उसे करता है, उसे लिए आशीष है। இருக்கிற ஒவ்வொருவரும் குடும்பத்தோட குழந்தைகளோட ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக பேச நடக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். आए हुए हर एक जो है परिवार के साथ प्रभु के नाम को बताने के लिए, उसकी महिमा में भाग लेने के लिए। கிருபையினால நாங்களும் கூட ஊழியத்துக்கு கொடுக்க உழைக்க செபிக்க கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியத்துக்கு நன்றி आपके சொல்லுகிறோம். अनुग्रह से प्रभु आपकी सेवा के लिए, देने के लिए, बताने के लिए, मेहनत करने के लिए जो बड़ा सौभाग्य दे, उसके लिए धन्यवाद करते இன்னும் நாங்கள் தாமே பேச கர்த்தர் உதவி செய்யுங்க. हैं। और भी हम परमेश्वर आपके बारे में बातें करने के लिए मदद कीजिए। வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் உம்முடைய நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். वचन सुने हर एक को आपके नाम से हम आशीष करते हैं। இயேசுவினுடைய நாமத்தில் நல்ல பிதாவே. प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं। ஆமென். आमीन।